வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 செப்டம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: குஜராத் மேற்கு பகுதி அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை அக்டோபர் 1 காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அக்டோபர் 1 நள்ளிரவிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து அக்டோபர் 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு எவ்வளவு வேகமாக தீவிரமடைகிறதோ அவ்வளவு வேகமாக படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒடிசாவில் தரையேறி சத்தீஸ்கர், மேலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் இந்த வழியாக இமயமலையை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு வட உள்மாநிலங்களில் தீவிர மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. பெரும்பாலும் உத்தரப்பிரதேசம், நேபாளம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இந்த சுற்றின் மழையோடு தென்மேற்கு பருவமழை உள்மாநிலங்களில் படிப்படியாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தமிழகத்திலும் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் படிப்படியாக நாளை முதல் வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரிக்கும். அக்டோபர் 1 விட 2 கூடுதலாகவும் 2 விட 3, 4 என்று படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்கும். படிப்படியாக காற்று பகுதிக்கும் முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்றிலிருந்து படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகாவில் இன்று செப்டம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதியும் லேசான மிதமான மழை, நீலகிரிக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. தமிழகம் நிலப்பரப்பை பொறுத்தவரை இன்று ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஒரு இரு பகுதிகளில் லேசான மழைப்பொழிவு. அதே வேளையில் சேலம் சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பம் உயர்ந்த இடத்தில் இன்று லேசான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 1 மில்லிமீட்டர் அல்லது 2 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரிய அளவில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நாளை அக்டோபர் 1 தமிழகத்தில் அங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் லேசான மிதமான மழை அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வட மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சேலம், திருப்பத்தூர், சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கும்பகோணம், நெய்வேலி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை அக்டோபர் 1 அக்டோபர் 2 கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாகவே பெரும்பாலும் தென்காசி கிழக்கு பகுதி, மேலும் விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகும். திருச்சி, கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. ஓர் இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மேலும் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை
அக்டோபர் 1 விட 2ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதிலும் அரியலூர், பெரம்பலூர் இந்த சுற்று வட்டாரங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 2 விட 3ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 3ஆம் தேதி பெரும்பாலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வடக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரிக்கும். விருதுநகர், மேலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு குறைவாகவும் அதற்கு வடக்கு பகுதி பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம், வடக்கு பகுதி, அன்னூர், காரமடை சுற்று வட்டாரங்கள், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி குறைவாகவும் கோயம்புத்தூருக்கு பரவலாகவும் அதே வேளையில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மேலும் கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். மேலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், கும்பகோணம், நெய்வேலி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். கிழக்கே சற்று பரவலாகும், அதாவது மேற்கே சற்று குறைவாகவும் கிழக்கே செல்ல செல்ல பரவலான கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 3ஆம் தேதி அக்டோபர் 4ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு சற்று குறைவான மழைப்பொழிவை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி கிழக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரிக்கும். அக்டோபர் 5ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 6, 7 என்று அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு கிடைத்தாலும் வளிமண்டல சுழற்சி மேற்கே முன்னேறி வர வர பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு தெற்பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு அக்டோபர் 7, 8, 9 தேதிகளில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் 7ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 7, 8, 9 தேதியில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் 8ஆம் தேதி அந்தமானுக்கு வடக்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு ஒடிசாவில் தரையேறி ஒரு வளிமண்டல சுழற்சியாகவே தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மேலும் கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமழை அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அக்டோபர் 13ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு கிழக்கிருந்து மேற்கே முன்னேறி வர வர கிழக்கு காற்றை படிப்படியாக தமிழகத்துக்கு கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து படிப்படியாக தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பச்சலமழை கிடைத்தாலும் அக்டோபர் 13, 14 தேதியில் படிப்படியாக பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு தமிழகம் மிக நெருக்கமாக வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வரும் நாட்கள் அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கும் மழை அக்டோபர் 2ஆம் தேதி பரப்பில் அதிகரிக்கும். அக்டோபர் 2 விட 3ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து கனமழை மிக கனமழை வரை உள் மாவட்டங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை காற்று பகுதிக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 4, 5, 6 தேதியில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 8, 9 தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அந்தமான் கடற்பகுதிக்கு அக்டோபர் 13ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வர வர கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு மிக நெருக்கமாக வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக அக்டோபர் 2ஆம் தேதி முதல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும்
குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் இப்போது சற்று குறைந்திருந்தாலும் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டராக இருந்தாலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்பதால் கணவாய் பகுதியில் வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 1, 2, 3ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். கணவாய் பகுதிகளில் அக்டோபர் 5ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அக்டோபர் 4, 5 தேதியில் சற்று குறைந்து மீண்டும் அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து முழுமையாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியில். மேலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் வரும் நாட்கள் சற்று அதிகரித்தாலும் அக்டோபர் 4ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்தாலும் தரையை தொட்டவுடன் வேகமாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.